என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையினால் தேவன் நம்மை நடத்தினார், அருமையாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு 103 சங்கீதம் 2 மையமாய் வைத்து முழுவதும் நம்ம தியானித்து கொண்டிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்தார், மறக்கக்கூடாது. நம்முடைய நோய்களையெல்லாம் நீக்கினார், மறக்கக்கூடாது. தேவன் நம்மை மீட்டெடுத்தார், ஆத்மாவை மீட்டெடுத்தார், அதை நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு இன்னொரு காரியம் நம்ம தியானிக்க போகிறோம். 103 சங்கீதத்தின் 4வது வசனம். சங்கீதம் 103:4. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆத்மாவே மறக்காத. எதை மறக்கக்கூடாது? கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார். ஆண்டவர் உண்மையில் நம்ம மேலே வச்ச கிருபையும் இரக்கமும் அளவிடப்பட முடியாதது. ஆண்டவர் நம்ம மேலே வச்ச கிருபை உண்மையில் நம்ம நினச்சிருக்கலாம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எல்லாம் நம்ம கஷ்டமே படாமல் தேவனே நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தந்திருப்பார். உடனே பரவாயில்ல, எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. உங்கள் வீட்டில் இந்த வருஷத்தில் வாங்கின பொருட்களை யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் தேவன் உங்களை நடத்தினதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்மளாலையா, நம்ம திறமையினாலையா? ஒரு நாளும் இல்லை. நம்ம திறமையினால் அல்ல. நம்முடைய எந்த விதமான தாளந்துகள், நம்முடைய யுத்தி புத்தி இதெல்லாம் அங்கே இது வேலையே செய்யாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆண்டவர் பார்க்குறாரு, என் கிருபை, என் இரக்கம். நம்ம அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்ம மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 103 சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எவ்வளோ கிருபை! உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை. அவர் நம்ம மேலே உருகி மனதுருகி நமக்கு செய்த நன்மைகள். இரக்கம் பாராட்டி சரி போ அப்படின்னு லோத்துக்கு சொன்னார் பார்த்தீங்களா? இந்த காரியத்திலும் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறேன்னு இரக்கம் பாராட்டினார் பார்த்தீங்களா? நீடிய சாந்தம். அந்த சாந்தம் நம்ம மேலே கோபப்பட்டிருக்கணும். ஆனால் தேவன் அந்த கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பினார் இல்லையா? அது மாத்திரமல்ல, கிருபை. இவ்வளோ அநியாயம் பண்ணி தேவன் நம்மளை உண்மையாக தூக்கி போட்டிருக்கணும். அவர் வச்ச கிருபையினால் வாழ்கிறோம். கிருபையினால் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். புலம்பல் 3 அதிகாரத்தின் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3 அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உண்மையாக அனுபவித்து நீங்கள் சொல்ல முடியுமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் ஒருவேளை இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து நம்ம இந்த வருஷத்தினுடைய கடைசி சில நாட்களில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தார்னா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவ கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. இந்த கிருபையை நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த கிருபையின் தேவனை உண்மையாக மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எவ்வளோ கிருபை வச்சுருக்கீங்கப்பா என் மேலே, இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. 103 சங்கீதம் 11 வசனத்தை பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருந்தார். நம்ம மேலே வச்ச கிருபை அளவிடப்பட முடியாதது. உண்மையில் இந்த வருஷத்தில் இது நான் செஞ்சேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆமேன். என்னால் தான் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணதுனால இல்லைங்க, நம்ம பண்ணதுனால, உழைச்சதுனால, நான் தான் போய் நின்னேன், நான் தான் பேசினேன், அதனால தான் நடந்துருச்சு. நோ, நம்மளால் கிடையவே கிடையாது. நீங்கள் போய் பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், ஏதோ நன்மை நடந்திருக்கலாம். இதனால் நான் என்று சொல்வதற்கு ஏதுவில்லை. காரணம் எல்லாம் தேவ கிருபை. தேவ கிருபை இருந்ததுனால தான் மனுஷ தயவை கட்டளையிட்டார். இந்த நாட்களில் நமக்கு அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த நீடிய சாந்தமா இருந்தார். அவர் உருக்கம் நிறைந்தவராக இருந்தார். அதான் இங்க வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு.
பெரிய கிருபை, நம்மை நிர்மூலமாக்காத கிருபை, இந்த கிருபையெல்லாம் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபைக்காக நன்றி சொல்வோம். அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாக நடப்போம். இன்னைக்கு எல்லாம் இந்த நாள் முழுசும் ஆண்டவர் நம்ம மேலே பாராட்டின கிருபைகளை நினச்சி, ஆண்டவரே இதை தந்தீர், கிருபை என்னை பத்திரமா கொண்டு போயிட்டு வந்தீங்க, உங்கள் கிருபைக்காக நன்றி, வியாதியிலேருந்து என்னை மீட்டீங்க, கிருபை, எல்லாம் அந்த கிருபைக்காகவும் நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 103 சங்கீதம் 11 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் மேலே வச்ச பெரிய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் அது கிருபை, கிருபை, கிருபை. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நாங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த கிருபைக்குள்ளே நாங்கள் எங்களை மறைத்து கொள்ள, அந்த கிருபை தொடர்ந்து அனுபவிக்க, இந்த கிருபையை நாங்கள் காத்துக்கொள்ள, கிருபையை போக்கடிச்சிடாமல் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் தாரும். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் மேல் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.